ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பேசிக்காக வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஃப்ளோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மீசை முறுக்கு பாட்டு கேட்டு வந்தேன். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். இந்த அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமான்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆதினா மோட்டிவேஷனுக்கு. அண்ட் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணனோட டைரக்ஷன் அண்ட் மியூசிக்கல்ல வந்து த ஒன் சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் வந்து ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ரெட்ரோ படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் சூர்யா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொலாப் பண்ணுறாங்க. அண்ட் சூர்யா சாருக்குமே இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடாக தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஒரு 12 இயர்ஸாக ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரெட்ரோ வந்து இந்த ஒரு ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த படத்துள்ளார வந்தோட்டி அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் அதிக லெவலில் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அவரோட மியூசிக்னால. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் டீம் இந்த படத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ட்ரெய்லர் கட் ஆகட்டும், அல்ஃபோன்ஸ் புத்திரன் எடிட் பண்ணாரு ட்ரெய்லர் கட்டை. அண்ட் அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படத்தோட ஒவ்வொரு போஸ்டர் கேம்பெயின் கூட ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆச்சு. ஸோ படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். படம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து சூர்யா சாருக்கு வந்து ஒரு பெஸ்ட் டைட்டில் கார்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப மினிமலாக இருக்குது. பட் ஆனால் தி பெஸ்ட் டைட்டில் கார்டு இன் ரீசெண்ட் டைம்னு தான் சொல்லணும். ஸோ அங்கேருந்தே படம் வந்து பயங்கர ஹைப்போட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லேட் 1960s வந்து படம் கதை ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் கேரக்டரைசேஷன்லேயே வந்து நமக்கு சூர்யா எந்த மாதிரி கேரக்டராக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மெயின் ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வந்து நீங்கள் டேக்லைன் அப்சர்வ் பண்ணிருக்கலாம், லவ் லாஃப்டர் வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லவ் லாஃப்டர் வார் தான் இந்த படத்தோட ஒவ்வொரு சாப்டராக போகுது. கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமாவை வந்து நம்ம ஒரு ட்ரமாட்டிக் அப்ரோச்லையுமே எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல. பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு பேட்டை மாதிரி படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தாங்க. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் அப்ரோச் ஸ்க்ரீன் பிளேக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அப்படியே போக போக சாப்டர் வைஸ் தான் கதை மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் லவ், தென் லாஃப்டரில் தான் வந்து நம்ம ஜெயராம் சார் அவங்கெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ அங்கேருந்து வந்து லாஃப்டருமே இந்த படத்தில் வந்து இந்த கண்டென்ட்ல வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிலர் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமாவில் வந்து லாஃப்டரை வந்து ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக வந்து யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க அதிகமாக. ஸோ அதில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் யோசிச்சு அதை வச்சிருக்காரு. அண்ட் அந்த லாஃப்டருக்கு வந்து ரொம்ப பெரிய டீப்ஃபுல் ரூட் இருக்கு. அது வந்து படம் போக 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 நமக்கு தெரியுது. அண்ட் இதை சொல்லியே ஆகணும், சூர்யா சருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, சூர்யா சிரிப்பு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே, அதை வச்சு நீ பாம்பே ஹீரோனே கரெக்ட் பண்ணலாமே. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து சிரிக்காமலே நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து சிரிப்பே இல்லாம நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு. அண்ட் ஒரு சீன் வருது, அதுல வந்து சூர்யா சார் வந்து மிரர் முன்னாடி நின்று நடிப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி கோட்டட் சீனா இருக்க போகுது. நீங்க வந்து இந்த ஜோக்கர் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ஜோக்கர் வந்து கண்ணாடியை பார்த்து இப்படி சிரிக்க ட்ரை பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் சீனா வந்து எனக்கு இந்த படத்துல தோணுச்சு. அந்த சீனெல்லாம் வந்து எனக்கு லிட்ரலி கூஸ்பம்ஸ் வந்த சீன். அது வந்து ரொம்ப படம் போய்கிட்டே இருந்த ஃபேஸ்ல வந்து அந்த ஒரு சீன் என்னை வந்து ஒரு செகண்ட் நிறுத்தி வியக்க வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கரெக்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்றேனான்னு தெரில. பட் ஆனால் வந்து தட் சீன் ஹேஸ் மை ஹார்ட். ஓகே. அண்ட் அப்படியே கதை மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கர விறுவிறுவிறுன்னு போகுது. அண்ட் அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஃபேஸ்ல வந்து 2 சாப்டருமே முடியுது. அதுல வந்து ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் ஃபைட், சாங், சொல்ல போனா கனிமா சாங் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்ல வந்து டான்ஸ் இருக்கு, எமோஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து அதெல்லாம் வந்து பயங்கரமா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா சூர்யா சார் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி டைட்டா ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரீன்ல எங்கேயுமே இந்தாண்ட டிஸ்ட்ராக்ட் ஆகாம பயங்கரமா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இங்க இந்த ஒரு ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஹைப் கிடைக்கிறதுனால படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படம் பார்க்கும்போது இன்னும் அதிக லெவல்ல போகுது. ஸோ அந்த மாதிரி பயங்கர சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கு படத்துல. அண்ட்
கண்ணாடி பூவே சாங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நடக்கிற ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வெல் கோரியோகிராஃப்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து சொல்லி வச்ச மாதிரி ட்ரமாட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபேஸாக போச்சு. அண்ட் இன்டர்வல் பேங்கர் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அந்த இன்டர்வல் ஹை கொடுக்கும் போதெல்லாம் செகண்ட் ஹாஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே இன்னும் ஒரு 3 சாப்டர் எக்ஸ்ட்ராவாக வருது. சூர்யா சார் வந்து அவரோட லைஃப் பர்பஸ் வந்து பரிசுத்தமான காதல், அதுதான் அவரோட தம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இமேஜின் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விட்டுறாரு. அவரோட ப்ரீவியஸ் கேங்ஸ்டர் லைஃப் எல்லாத்தையுமே விட்டுறாரு. பட் ஆனால் வந்து அவரோட ஃபாதருக்கு வந்து பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து பண்ணாம விட்டதுனால அவரு வந்து எந்த அளவுக்கு அந்த கேங்ஸ்டர் லைஃப்க்கு மறுபடியும் போறாரு, அந்த அடிதடி வெட்டு குத்து சண்டை இதுல வந்து மறுபடியும் எப்படி போறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த வாருக்கான ஒரு இன்வென்ஷனா இருக்கு. லைக் அங்க இருந்தா அந்த வார் அப்படிங்கிற சாப்டர் ஆரம்பிக்குது. ஸோ மவனே டேடி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து தியேட்டர் தெரிச்சிடுச்சு. அண்ட் அப்படிதான் வந்து அந்த எமோஷன்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து நான் என்ன ஃப்ளா பாக்குறேன் அப்படின்னா வந்து இதுல வந்து வில்லன் அப்படின்ட்டு யாருமே ஸ்ட்ராங்கா இல்லை. யாரை வில்லனா பார்க்கணும் அப்படிங்கிறதும் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ஃப்ளாவும் பார்க்குறேன் அண்ட் அதே சமயத்துல வந்து புதுசாகவும் பார்க்குறேன். ஏன்னு தெரில. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான திங்கிங் தான். பட் ஆனால் வந்து இப்போ ஒரு வில்லன் யாருன்னே தெரியாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு 4 கேரக்டர் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாசர் சார் ஆகட்டும், விது அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு கிங் மைக்கேல் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தாண்ட பார்த்தா ஜோஜோ ஜார்ஜ் அவரோட அப்பாவே வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காரு. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் மேலே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யார் வில்லன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அப்படின்னா வந்து வில்லன் அப்படிங்கிற கேரக்டரைசேஷன் யாருக்குமே இல்லை. அவங்கவுங்க கேரக்டர் வந்து அவங்கவுங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்ல போனா எந்த ஆக்டர்ஸுமே அவங்களோட ஆக்சுவல் ஷேட்ல யாருமே இல்லை. அவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக் கேரக்டரைசேஷன் கொடுத்து யூனிக்கா வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கதையோட ப்ளஸ்ஸா பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆகட்டும் செகண்ட் ஹாஃப்லேயே ஆகட்டும் காஸ்டியூம்ஸ்ல வந்து பயங்கர டிஃப்ரென்ஷியேட் இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த லுக் எதுக்கு வருது அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் கிளிம்ஸ் மட்டும் இருக்கு. அந்த செகண்ட் கிளிம்ஸ்லேயே வந்து அந்த டீடைலிங் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து அந்த காஸ்டியூம் வேரியேஷன்ஸ் ஆகட்டும், அந்த காஸ்டியூம்ஸ்ல வர வெரைட்டி ஆகட்டும், பிரவீன் ராஜா அப்படிங்கிறவர் தான் வந்து காஸ்டியூம் டிசைனிங் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ரெட்ரோ அப்படிங்கிற படத்துக்கு வந்து அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏஸ்தட்டிக் லுக்ல இல்லை, ஓல்டு மணி ஸ்டைல்ல இல்லை அப்படின்னு இருந்தால் வந்து அந்த ரெட்ரோங்கிற டைட்டிலுக்கே வந்து ஆப்டா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்டியூம் டிசைனிங் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு வருவோம். செகண்ட் ஹாஃப்ல வந்து வார் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது செகண்ட் ஹாஃப்ல தான். ஸோ அதுலேயுமே வந்து இவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து ஒரு லாஃபிங் டாக்டர் அந்த மாதிரி ஒரு டேக்லைனோட வேற ஒரு பூஜாவை தேடி போறாங்க. பட் ஆனால் வந்து அங்கேயுமே வந்து அவரோட பாஸ்ட் வந்து அவரை விடுறது இல்லை. ஸோ அங்கேயுமே ஒரு அந்த பாஸ்ட் லைஃப்ல மறுபடியும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும்போது தான் இந்த கல்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கல்ட் அப்படிங்கிறது வந்து அந்த கிங் மைக்கேல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு வார் ரப்பர் திங் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நீங்க படம் பார்த்தா தான் புரியும். ஸோ அதெல்லாம் வந்து அதிகமா நான் சொல்ல விரும்பல. அண்ட் த ஒன் அப்படிங்கிறது வந்து த ஒன் சூர்யா அவரு தான் வந்து எல்லாத்தையுமே காப்பாற்ற போறாரு. அந்த மாதிரி ஒரு திங்கெல்லாம் வந்துருது. இது எப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர கொஞ்சம் லேகா எனக்கு தோணுச்சு. அண்ட் கொஞ்சம் லென்த்தியா இருக்காது. யூஸ்வலி எனக்கு லென்த்தியா இருக்கிற படம் பயங்கரமா பிடிக்கும். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தா அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் வேல எப்படி இன்ஃபியூஸ் பண்றாரு, ஒரு கண்டென்ட் உள்ளார ஒரு கமர்ஷியல் சினிமாக்குள்ளார எப்படி இன்ஃபியூஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து நான் பயங்கரமா வியந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து லிட்டரலி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துலையுமே அதை அட்டெம்ப் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்து வரைக்கும் அந்த தம்மம் அந்த பர்பஸ் வந்து ஒரு பரிசுத்தமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அங்கங்கதான் பூஜா ஹெக்டே மேமும் அவ்வளவுதான். அவங்க வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் ஸ்கிரீன் டைம் தான் அவங்களுக்கு. ஸோ அதுலயே வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எந்த விதத்துலயுமே மேக்கப் வந்து அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து அவங்களை இன்னும் டல்லா காமிக்கிறதுக்கு மட்டுமே தான் மேக்கப் பண்ணியிருக்காங்களே தவிர என்ஹான்ஸ் பண்றதுக்கு இல்லை. அண்ட் அனதர் திங் விச் இஸ் அப்ரிஷியேட்டபிள் இஸ் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அவங்களே அவங்க ஓன் வாய்ஸ்ல டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வே டு கோன்னு தான் சொல்லணும். கோலிவுட்ல இன்னும் அவங்கள அதிகமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். ஸோ அந்த ஒரு லவ் அப்படிதான், அதுதான் வந்து சூர்யா சாரோட பர்பஸ் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு கதையை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து சடனா அவரோட பர்பஸ் வந்து மாறுது. அது ஒரு அடிமைத்தனம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளார போயிருது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் வந்து இந்த படம் ஒரு ஸ்டோரியில கேரி ஆகுது. பட் ஆனால் லாஸ்ட்ல வந்து
அந்த கதை வந்து மாறுது. அண்ட் லாஸ்ட்டில் மாறும்போது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு என்னடா கதை சேஞ்ச் ஆகிடுச்சின்னு தோன்ற டைமில் தான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற ப்ரில்லியன்ஸை காமிக்கிறாரு. எப்படின்னா வந்து லாஸ்ட்டில் அந்த கதை டேர்ன் ஆகும்போதுமே வந்து ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஒரு குறியீடு கொடுத்து அதை வந்து இங்கே ரெஃபரன்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து அந்த ரைட்டிங் எக்ஸலன்ஸ்னு சொல்லணும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த படம் வந்து பயங்கர ஒரு ட்ராமேட்டிக் அப்ரோச்சில் எடுத்த ஒரு கமர்ஷியல் படம் தான் இது. ஸோ அது வந்து நிறையா கமர்ஷியல் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு தெரில. எனக்குமே வந்து இந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அபவ் ஆவரேஜாக தான் தோணுச்சு. எனக்கு எக்ஸலண்ட்டாக இல்லை, வெளியில் வரும்போது அந்த ஹை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து ஒரு நியூ வே ஆஃப் கமர்ஷியல் சினிமா பார்த்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் படத்தில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி படம்லாம் எடுக்கணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்தில் நடந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோரி வேற பக்கம் போய் வர மாதிரி இல்லாமல் த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரே மாதிரி ஸ்டோரியாக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மக்கள் வந்து ஈஸியாக ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மிச்சபடி சொல்ல போனால் இன் மை ஒப்பீனியன் ரெட்ரோ இஸ் அ கட் அண்ட் ரைட் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் இந்த படத்தை வந்து எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம். ஸோ சூர்யா சாருக்காகவே பார்க்கலாம். பிகாஸ் ஹி ஹஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். பயங்கரமான ஒரு ஆக்டிங் தான் சொல்லணும். அந்த ஒன்னோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டோரி கொஞ்சம் லைட்டாக சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. மிச்சபடி வேறு எதுவுமே இல்லை. இட் வில் பி அ குட் வாட்ச்னு தான் சொல்லணும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் தி மூவி. அண்ட் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.